மூவொரு கடவுள் தந்தை மைந்தன் தூயாவியின் திருப்பெயருக்கே போற்றியும் புகழ்ச்சியும் மாட்சியும் உண்டாவதாக. மக்களினங்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். நிலவுலகே, அதில் உள்ளவையே செவி கொடுங்கள். தலைவராகிய ஆண்டவர் தம் திருக்கோவிலிருந்து உங்களுக்கு சான்று பகரப்போகிறார். இதோ ஆண்டவர் தாம் தங்கும் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி வந்து நிலவுலகின் மலையுச்சிகள் மிதிப்பட நடப்பார். ஆண்டவரின் திருமுன்னர் நம்மை அர்ப்பணித்து அவரை வழிபடுவோம். வாரீர். தலை வணங்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாயும் தந்தையுமானவரே, எல்லா அருட்கொடைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமானவரே, நன்மையான எல்லா ஈவுகளையும் பூரணமான சகல வரங்களையும் தமது தூயகத்திலிருந்து எங்களுக்கு குறைவின்றி நிறைவாக அருளுகின்றவரே, எங்களுடைய வாழ்வின் செயல்களையும் ஒவ்வொரு நாளும் தம்முடைய காருண்யத்தினாலே ஆட்கொண்டு ஆசிர்வதித்து வழிநடத்தி வருகிறவரே, உம்மை நன்றியோடு கூட போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்முடைய திரு சமூகத்திலே எங்களுடைய நன்றி பலிகளை ஏறெடுக்கின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்கும்படியாக நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலய திருமுற்றங்களிலே நாங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பில்லை என்பதிலும் இப்பொழுது இந்த காணொளி வழியாக உம்முடைய திரு சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஏறெடுக்கப்படுகின்ற வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்கவும் உம்முடைய திரு வார்த்தைகளை தியானிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் தந்திருக்கின்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலே நாங்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் உம்முடைய அருளினாலே நாங்கள் உமக்குள்ளாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உடல் அளவிலே நாங்கள் பிரிந்திருந்தாலும் மனதளவிலே ஆன்மீகத்திலே நாங்கள் உமக்குள்ளாக ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு கூட இந்த வழிபாட்டில் எங்களை ஒப்படைக்கின்றோம். ஆண்டவர் தாமே இதை முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இந்த வழிபாட்டின் வழியாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நம்பிக்கையையும் இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுடைய சான்று நெறி பொறுப்பையும் நாங்கள் மீண்டுமாக சீர்தூக்கி எடுக்க நீர் தாமே அருள் புரிய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டை தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் உம்முடைய திவ்ய கருத்திற்குள்ளாக அர்ப்பணித்து நீரே இதை பொறுப்பேற்று எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 233வது பாமாலையை பாடுவோம். பாமாலையின் 233. அமைதி அன்பின் சுவாமியே, இப்பாரில் யுத்தம் உண்டதே, விரோதம் மூர்க்கம் ஓய்ந்திடும், பார் அமர்த்தும் போர் நீக்கிடும். பாடல் எண் 233. Amen.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாழும் புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தாய் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். சகோதர சகோதரிகளே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் மது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமைதியாக இருக்கின்ற இடங்களிலே நம்முடைய பாவங்களையும் கடவுளுக்கு விரோதமாக நாம் செய்த மீறுதல்களையும் தாழ்மையோடு எண்ணி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாம் பாவறிக்கையின் ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 31 முடிய. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல்.
அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டினம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்ததைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியமடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினம்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தேயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிறது புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்கும்படியாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லோரும் அங்கே தங்கியிருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்களாக என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷ கைகளால் பணிபிடை செய்து கொள்வதில்லை. மனுஷ ஜாதியான சகல ஜாதிகளையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் இல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுடைய சந்ததியாராக இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளில் தெய்வம் ஒப்பாயிருக்கிறது என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷருக்கெல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினதிலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். பாடம் முடிந்தது. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்பதே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கிய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து 371வது புத்தெழுச்சி பாடலை பாடுவோம். புத்தெழுச்சி பாடல் எண் 371. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறைமக்கள் நாமே இணைந்திடுவோமே.
தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த திருவார்த்தைகளை உள்ளடக்கிய திருமறைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று அறிந்திருக்கிறீர்களே. என்னை குறித்தும் சாட்சி சொல்லுகின்றவை அவைகளே. ஆம் ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய திருவுளத்தையும் நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு உம்முடைய திருவசனங்களே எங்களுக்கு துணை புரிகின்றன. அவற்றை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அவைகளின்படி செயல்படுகின்றவர்களாகவும் இருக்க நீர் எங்களுக்கு துணை புரியும். உம்முடைய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறபடியால் போற்றுகின்றோம். இப்பொழுதும் உம்முடைய திருவசனங்களிலிருந்து நாங்கள் சிந்திக்க முற்படும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளின் உண்மைகளை காணத்தக்கதாக, அவற்றின் பேருண்மைகளை அதிசயங்களை காணத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறந்தருளும். என்னாவின் சொற்களும் எங்களது உள்ளத்தின் சிந்தனைகளும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்க துணை புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பல்சமய சூழலில் கிறிஸ்தவ சான்று நெறி என்பதாகவும், கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் அ மல்டி ஃபெய்த் சொசைட்டி. கிறிஸ்தவ சமயம் எப்படிப்பட்ட ஒரு சமயம் என்று நாம் பார்ப்போம் என்றால், கிறிஸ்தவ சமயம் ஒரு அருட்பணி சமயம். கிறிஸ்டியானிட்டி இஸ் அ மெசியலாஜிக்கல் ஃபெய்த். மெசியலாஜிக்கல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் தன்னுடைய மதிப்பீடுகளை, தகவுகளை, போதனைகளை பிறரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை அறிவிக்கின்ற பணியை, அந்த பொறுப்பை உடையத ஒரு சமயம், அந்த பணியை நிறைவேற்றுகின்ற தன்மையுடைய ஒரு சமயம் கிறிஸ்தவ சமயம். உலகின் பல சமயங்கள் காணப்படுகின்றன. எல்லா சமயங்களும் இத்தகைய ஒரு பண்பாட்டை, ஒழுங்குமுறையை உடையது அல்ல. ஆனால் கிறிஸ்தவம் ஒரு அருட்பணி தன்மை கொண்ட ஒரு சமயமாக இருக்கின்றது. கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான மற்றொரு பொறுப்பு என்னவென்றால், இந்த அருட்பணி சார்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது செயல் வடிவம் கொடுக்க முற்படும் பொழுது இந்த அருட்பணிக்கு எதிர்வருகின்ற மிக பெரிய சவால் சமூகத்திலே காணப்படுகின்ற பன்மை தன்மை, the pluralistic context in which we are called to do our mission. இந்த அருட்தொண்டை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு சவாலாக இருப்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம். அந்த சமூகம் ஒரு பல் சமூகமாக, பன்மை சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்தின் பன்மை தன்மை என்பது சமயம் சார்ந்த பன்மை தன்மை. பல சமயங்கள் இருக்கின்றன. இந்த பல சமயங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும், அறிவிக்க வேண்டும். சமயம் சார்ந்த பன்மைத்தன்மை மாத்திரமல்ல, மக்கள் இனக்குழுக்கள் சார்ந்த பன்மை, pluralism of races, pluralism of cultures, கலாச்சாரங்கள் சார்ந்த பன்மை. மக்கள் பல விதங்களிலே இருக்கின்றார்கள், மக்களிலே பன்மைத்தன்மை இருக்கின்றது. சமூக கட்டமைப்புகள் பன்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது, plurality in social structures. பொருளாதார அமைப்பிலே மக்கள் பன்மைத்தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள், பொருளாதாரத்திலே ஏற்றத்தாழ்வு உடையவர்களாக இருக்கின்ற சமூகத்திலே இந்த நற்செய்தி பணியை, அருட்பணியை நாம் கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அரசியல் நிலைப்பாடுகளிலே பல பன்மைத்தன்மைகள் காணப்படுகின்ற, மொழி, அடையாளங்கள், இப்படி பல நிலைகளில் இந்த பன்மைத்தன்மை சமூகத்திலே
காணப்படுகின்ற சூழ்நிலையில் கிறிஸ்தவ நற்செய்தியை கொண்டு செல்வது நமக்கு முன் இருக்கின்ற மிகப்பெரிய சவாலான ஒரு அனுபவம். அதிலும் குறிப்பாக சமய பன்மை இருக்கின்ற சூழ்நிலையில் எப்படி நாம் கிறிஸ்தவ நற்செய்தியை கொண்டு செல்வது? ஏனென்றால் இந்த சமய பன்மை என்பது எந்த ஒரு சமூகத்திலும் தவிர்க்க முடியாத ஒரு அனுபவம். பல சமயங்கள் இல்லாமல் ஒரே சமயமாக இருக்கக்கூடிய ஹோமோஜனஸ் ரிலிஜியஸ் சொசைட்டி என்பது, ஒரே தன்மையுடைய சமய நம்பிக்கையுடைய சமூகம் என்பது இந்த உலகத்திலே காண்பது எளிதான ஒன்று அல்ல, அது சாத்தியமே அல்ல. அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்திய நாடு சமய பன்மை நிறைந்த நாடு. இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமே அதற்கான இடத்தை கொடுக்கின்றது. இந்த நாடு ஒரு சமய சார்பற்ற நாடு. தன்னுடைய சமய சார்பின்மையை அரசியல் அமைப்பு சாசனத்திலேயே உள்ளடக்கி வைத்திருக்கின்ற ஒரு நாடு. பல சமயங்கள் இருப்பதற்கு இங்கு இடம் இருக்கின்றது. அதே சமயத்திலே எல்லா சமயங்களும் பின்பற்றப்படவும் அறிவிக்கப்படவும் உரிமையையும் இந்த அரசியல் சாசனம் கொடுத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சமய பன்மை நிறைந்த நிலையில் எப்படி நாம் கிறிஸ்தவ நம்பிக்கையை வெளிப்படுத்துவது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால். கடவுள் அல்லது சமயம் மனித வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. ரிலிஜியன் ஆர் காட் இஸ் த எமோஷனல் நீட் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் கேட்கலாம், சமய நம்பிக்கை இல்லாமல் கடவுள் இல்லையே இல்லை என்று சொல்லுகின்ற மக்களும் இருக்கத்தானே செய்கின்றார்கள். இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஒரு சித்தாந்தத்தின் ஒரு உயர்ந்த நிலையை பார்க்கும் பொழுது அல்லது டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் பார்க்கும் பொழுது தங்களை காட்டிலும் தங்களுடைய பகுத்தறிவு, தங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள், ஆற்றல்கள், வலிமை இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு பேராற்றல் இருக்கின்றது என்கின்ற உணர்வு மனித வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு உணர்வாக இருக்கத்தான் செய்கின்றது. சமயம் என்ன பணியை செய்கின்றது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரிலிஜியன் ஆர் த பிலீஃப் இன் காட் ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த சமயம் மனிதர்களுடைய உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே ஒரு உடன் இருக்கின்ற ஆற்றலாக, வலிமையாக, ஒரு ஆதரவாக, ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற ஒரு உணர்வு தான் சமயம் என்று சொல்லி சில மெய்யியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். Religion serves the purpose of companionship for the human society or human being at the time of desperate situations, at the time of loneliness, at the time of struggle, மன வலிமை, மன போராட்டங்கள், கிளேசங்கள், துன்பங்கள், துயரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதனுடைய உடன் இருக்கின்ற நம்பிக்கையின் ஆற்றலாக, வலிமையாக இறை நம்பிக்கை என்பது இருக்க செய்கின்றது. இந்த பணியை செய்வது சமயத்தினுடைய வேலை. கடவுள் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஒருவருடைய இயல் கடந்த சூழ்நிலையிலே சந்திக்கின்ற போராட்டங்களில் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அப்படி என்றால் ஒவ்வொரு சமயமும் இந்த பணியை மனிதர்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. சமய நம்பிக்கை பற்றுடையவர்கள் தங்களை கடந்திருக்கின்ற ஒரு ஆற்றலின் மேல் தனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று தங்களுடைய நம்பிக்கையை அந்த பேராற்றலின் மேல் வைக்கின்றார்கள். அதை அவர்கள் கடவுளாக பார்க்கின்றார்கள். இதுதான் சமயம் மனிதனுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கின்றது. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட அனுபவங்களிலே கடவுளையும் அல்லது இந்த பெரிய ஆற்றலையும் புரிந்து கொள்ளுகின்றார்களோ அது அவர்களுக்கு சமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய சமயங்களின் வரலாற்றை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் அவருடைய அனுபவங்கள். மக்கள் பேன்தியிசம் என்று சொல்லப்படுகின்ற இயற்கையை வழிபடுகின்ற காலகட்டங்களில் இயற்கை தங்களுக்கு உதவியாக இருக்கின்றது, இயற்கை தங்களுடைய ஆற்றலை காட்டிலும் மிகவும் வலிமை வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. எனவே இயற்கையை கடவுளாக நினைத்து இயற்கையின் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைத்த வரலாறு, பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் இருக்கின்றது, முற்காலங்களிலும் இருந்து வந்தது.
இப்படி மக்களுக்கு எது அவருடைய ஆதரவாக இருக்கின்றதோ, அவர்களுக்கு தேவையிலே உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறதோ, அதை அவர்கள் சமயமாக அல்லது கடவுளாக கொண்டு அதன் மேல் தங்களுடைய நம்பிக்கையை வைக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். இப்படி பல தரப்பட்ட மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை பல நிலைகளிலே வைத்திருக்கும் பொழுது, கிறிஸ்தவ பற்றாளர்களாக நம்முடைய அருட்பணியின் களத்திலே இந்த பன்மைத்தன்மை நிறைந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவ நற்செய்தியினுடைய தனித்தன்மையும் அதனுடைய மதிப்பீடுகளையும் விழுமியங்களையும் எந்த அளவுக்கு வலிமையோக நாம் எடுத்து செல்ல முடியும் என்பது நமக்கு முன் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு சவாலாக இருக்கின்றது. நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்து இந்த பல்சமய சூழ்நிலையில் மற்றவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த இறை நம்பிக்கையை விட எப்படி உயர்ந்தவர்? நாம் நம்புகின்ற கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கின்ற இந்த பற்றுறுதி, என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னை சுற்றி இருக்கின்ற மக்கள், பிற சமயத்தை சேர்ந்த நண்பர்கள், அவர்களுடைய நம்பிக்கையை காட்டிலும் என்னுடைய நம்பிக்கை எவ்வளவு சிறந்தது, மேன்மையானது என்று சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. வரலாற்றை நாம் சற்று புரட்டி பார்க்கும் பொழுது, கிறிஸ்தவ சமயம் தன்னுடைய நற்செய்தி பணியின் விளைவாக பல சமயங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவசியம் இல்லை. நான் சொன்னேன் அல்லவா, த மிசியலாஜிக்கல் ஃபெய்த், அருட்பணி சமயமாக இருக்கின்ற கிறிஸ்தவத்திற்கு இது சவால். எந்த ஒரு சமயம் அருட்பணியின் தன்மையை உடையதாக இல்லையோ, தன்னுடைய சமயம் பரப்பப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற சமயங்கள், பரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்ற சமயங்களுக்கு இது ஒரு பெரிய பொருட்டு அல்ல. ஆனால் கிறிஸ்தவத்திற்கு இது மிகப்பெரிய சவால். எனவே கிறிஸ்தவம் இதை எப்படி சந்தித்தது என்று சொன்னால், பல இடங்களில் பல நேரங்களில் பிற சமயத்தை ஒரு எதிர்மறையாக விமர்சித்து, எக்ஸ்க்ளூசிவிஸ்டிக் என்று சொல்வார்கள், பொலெமிக்கல் என்று சொல்வார்கள், எதிர்மறையாக அவற்றை விமர்சனம் செய்து அவர்களை புண்படுத்திய ஒரு நிலை கிறிஸ்தவ வரலாற்றிலே நடந்தது உண்டு. அ பொலமிக்கல் அப்ரோச், எக்ஸ்க்ளூசிவிஸ்டிக், என்னுடைய சமயம் உயர்ந்தது, என்னுடைய நம்பிக்கை உயர்ந்தது, நான் நம்புகின்ற கிறிஸ்தவ நம்பிக்கை மிக உயர்வானது, மற்றதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி புண்படுத்தி நம்மை வேறுபடுத்தி கொள்ளுகின்ற ஒரு முறையியல். இது ஒருபொழுதும் ஆக்கப்பூர்வமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. It has resulted in negative impact. எதிர்மறையான விளைவையே அப்படிப்பட்ட அணுகுமுறைகள் ஏற்படுத்தின. இரண்டாவது ஒரு அணுகுமுறை இருந்தது. அது என்னவென்றால் இன்க்ளூசிவ்னஸ். எல்லா மதமும் சம்மதம், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது, எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொள்வது. அது மாத்திரமல்ல, பிற சமய அணுகுமுறைகளிலே கிறிஸ்தவ நம்பிக்கையை பொருத்தி பார்க்க முற்படுவது. அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்திய கிறிஸ்தவ இறையியலாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்திய கிறிஸ்தவ இறையியல். அது மிகப்பெரிய ஒரு பாடம், அதற்குள் நமக்கு செல்வதற்கு நேரமில்லை. பிற சமய நம்பிக்கைகளுக்குள் கிறிஸ்தவ நம்பிக்கையை பொருத்தி பார்க்க முற்படுவது, இன்க்ளூசிவ்னஸ். மூன்றாவது ஒரு அணுகுமுறை இருக்கின்றது, சின்க்ரட்டிசம். அங்கிருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் இங்கிருக்கின்ற நம்பிக்கையை பொருத்தி கொள்வது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இங்க இருக்கின்ற மரியம்மா தான் அங்க இருக்கின்ற மாரியம்மா, இங்க இருக்கின்ற கிறிஸ்து தான் அங்க இருக்கின்ற கிருஷ்ணா என்று சின்க்ரனைஸ் பண்ணுவது. இந்த நம்பிக்கையையும் பிற நம்பிக்கையையும் சின்க்ரனைஸ் பண்ணுவது, இதுவும் மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. அப்படி என்றால் இப்படிப்பட்ட பல முயற்சிகள் நமக்கு சாத்தியமில்லாத சூழ்நிலையிலே இன்னும் நமக்கு முன் இந்த சவால் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே நமக்கு கூடுதலாக தற்காலங்களில் 21ஆம் நூற்றாண்டு இந்திய கிறிஸ்தவர்கள் சந்திக்கின்ற, ஏன் உலக அளவிய நிலையிலே கிறிஸ்தவர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை சமய அடிப்படைவாதம், ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். சமய சார்பற்ற நாட்டில் என்னுடைய சமயம்தான் உயர்ந்தது, மற்ற சமயங்கள் எல்லாம் சமயங்களே அல்ல, கடவுளிடத்தில் வழி நடத்துவதற்கு அவைகள் ஒவ்வாதவைகள் என்று சொல்லி சிந்திக்கின்ற சமய அடிப்படைவாதம், கிறிஸ்தவத்திற்குள்ளும் காணப்படுகின்ற சமய அடிப்படைவாதம்,
கிறிஸ்தவத்துக்கு வெளியும் காணப்படுகின்ற பல சமய அடிப்படைவாதங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிறிஸ்தவ நம்பிக்கையை பச்சமய சூழ்நிலையில் நாம் எப்படி முன்னெடுத்து செல்ல முடியும் என்பது நமக்கு முன் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. இது ஒரு பெரிய பிரச்சனை. எனவே இந்த பின்னணியிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை மையமாக கொண்டு ஒரு 3 அணுகுமுறைகளை, இவைகள் முழுமையானவைகள் என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் இவைகள் பெரிதும் உதவி செய்யக்கூடிய 3 அணுகுமுறைகளை உங்கள் முன்னதாக வைக்க நான் விரும்புகின்றேன். How we can proceed to exercise and live out our Christian faith in this multi-faith context. இந்த பற்சமய சூழ்நிலையில் கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் எப்படி வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கான 3 அணுகுமுறைகள். முதலாவதாக, உள்ளிருந்து கரையும் சான்று நெறி. ஆங்கிலத்திலே அதை நான் இப்படி சொல்லுகின்றேன், a dissolving presence, Christian presence, a dissolving presence. உள்ளிருந்து கரையும் சான்று. நற்செய்தி பாடமாக வாசிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை அடங்கியிருக்கின்ற திருமறை பகுதி. மார்க் 13ஆம் அதிகாரம் நமது ஆண்டவராகிய இயேசுவானவருடைய போதனைகளில் ஒரு கிளாசிக்கல் பேசேஜ், கிளாசிக்கல் சாப்டர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த அதிகாரம் முழுவதும் பல்வேறு உவமைகளின் வழியாக இறையரசு எப்படிப்பட்டது, கடவுளுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஆண்டவர் இயேசுவானவர் மிக அழகாக பல உவமைகளின் வழியாக இந்த புத்தகத்திலே, இந்த அதிகாரத்திலே அவர் விளக்கம் கொடுக்கின்றவராக நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒரு விளக்கம் கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு உவமைகள் வழியாக இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த கடுகும் புளித்த மாவு இவைகள் இரண்டும் தங்களுடைய தன்மையிலே வெரி நெக்லிஜென்ட் சிம்பல்ஸ், மிகவும் கண்ணுக்கு தெரியாத, மிகவும் பெரிதாக அவற்றை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட இயலாத சாதாரணமான சாதனங்கள் தான் இந்த கடுகு விதையும் புளித்த மாவும். கடுகு விதை என்று சொல்லும் பொழுது நாம் வீடுகளிலே சமையலிலே பயன்படுத்துகின்ற அந்த கடுகை நாம் நினைக்க வேண்டிய அவசியம் அல்ல. அந்த கடுகு மரமாலாம் ஆகாது. அது கடுகு செடி, பிராசிகா ஒலரிஷியா என்று சொல்லப்படுகின்ற அந்த கடுகு, அது ஒரு சின்ன செடி தான். அது ஒரு ஆசிரியர், நான் தாவரவியல் மாணவன், நாங்கள் தாவரவியல் வகுப்பில் இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் என்னப்பா உங்கள் பைபிளில் கடுகு விதை அது மரமாகுதுன்னு போட்டிருக்க, பிராசிகா ஒலரி, அது செடி தானே அப்படின்னாரு. ஆனால் அங்கு சொல்லப்படுவது அந்த கடுகல்ல, சிறிய விதை. ஆலமரம் பார்த்துருக்கீங்களா, அரச மரம் பார்த்துருக்கீங்களா? இந்த ரெண்டு, அதனுடைய பழம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனுடைய விதை அதை விட சின்னதாக, கடுகை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த விதை முளைத்து அது மிகப்பெரிய ஆலமரமாகவும் அரசரமாகவும் மாறிடும். இந்த காக்கா கொஞ்சம் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வீடுகள் மேலாம் எச்சம் போட்டுரும். அது ஒரு பெரிய செடியாக வளர்ந்துருக்கும், நமக்கே தெரியாது. a small seed, a tiny seed. இவைகள் மைனாரிட்டி, எளிமை, ஒரு மெஜாரிட்டி இல்லை. உடல் பலம், மனித பலம், மேன் பவர், மசில் பவர், மணி பவர் என்று சொல்லுவாங்களே, இந்த எந்த பவரும் இல்லாத ஒரு சாதாரண எளிமையானது. ஆனால் அது தன்னுடைய தன்மையை விட்டு கொடுக்காமல், தன்னுடைய தன்மையிலே ஒரு பொழுதும் காம்ப்ரமைஸ் ஆகாமல், தன்னுடைய தன்மையை தக்க வைத்து கொண்டு இருக்கிற இடம் தெரியாமல் செயல்படுகின்ற தன்மையுடையது. ஈஸ்ட், புளித்த மாவு, அது மிகச் சொற்ப அளவிலே பயன்படுத்தப்படும் பொழுது அது எந்த ஊடகத்திலே கலக்கப்படுகின்றதோ அந்த ஊடகம் அனைத்தையும் தன்னுடைய தன்மைக்கு வயப்படுத்துகின்ற ஆற்றலும் வலிமையும் இந்த புளித்த மாவுக்கு உண்டு. ஆண்டவர் தன்னுடைய மலைப்பொழிவிலே மிக அழகான இன்னொரு ஊமையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எந்த ஊடகத்திலே கலக்கப்படுகின்றதோ அந்த ஊடகத்தை தன் வயப்படுத்துகின்ற ஒரு தன்மை இவைகளுக்கு உண்டு.
அதில் முற்றிலுமாக தன்னுடைய அடையாளத்தை இழந்து முழுவதும் அந்த ஊடகத்திலே தன்னை கரைத்து கொள்ளுகின்ற, தன்னுடைய தன்மையை இழந்து தன்னுடைய பார்க்கக்கூடிய தன்மையை, மற்றவரால் தாம் அறியப்படக்கூடிய அந்த நிலையை இழந்து தன்னுடைய இயல்பை, தன்னுடைய மதிப்பீடுகளை, தன்னுடைய தன்மையை முழுவதுமாக அந்த ஊடகத்திலே கரைத்து கொள்ளுகின்ற ஒரு வலிமை இவற்றிற்கு உண்டு. ஆனால் அவைகள் பார்ப்பதற்கு எளிமையானவைகள், கண்ணுக்கு புலப்படாதவைகள். ஆனால் எங்கே இருக்கின்றனவையோ அந்த இடத்திலே அந்த இடத்தை தன்னுடைய வயப்படுத்துகின்ற ஆற்றலும் வலிமையும் அவற்றிற்கு உண்டு. ஆண்டவர் இயேசுவானவர் இந்த ஊமையின் மூலமாக நம்மை இந்த உலகிற்கு சான்று பகர அழைக்கின்றார். எப்படி? உப்பை போல நீங்கள் கரைந்து, you need not be seen, you need not be a visible person, but your qualities have to be imbibed in the society where you are placed. You have to infiltrate with your qualities. உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தினாலே, மதிப்பீடுகளினாலே நீங்கள் வாழுகின்ற உலகத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய மதிப்பீடுகளை, தகவல்களை கடத்தி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கின்றார். ஒரு சில ஆண்டுகளுக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கென்று ஒரு அடையாளங்கள் இருந்தது. உதவி கேட்டு வருகின்ற ஒருவர் கிறிஸ்தவ வீடு என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வீட்டிலே எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு கூட இருப்பார். வீட்டில் ஒரு வசனம் தொங்குது, இயேசுநாதருடைய படம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த வீட்டில் நிச்சயமாக எனக்கு உதவி கிடைக்கும் சொல்லுவாங்க. ஒரு நாள் அப்படி வந்த ஒரு உதவி கேட்டு வந்த ஒரு நபரிடத்திலே, ஒன்றும் இல்லைப்பா, போயிட்டு வாப்பா, நான் கிறிஸ்தவங்களாக இருந்து இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை பார்த்து சர்டிஃபை பண்ண காலங்கள் உண்டு. அவர் கிறிஸ்தவருங்க, அவர் உண்மையாக இருப்பார் வேலையில், அவர் கிறிஸ்தவர், அவர் கையூட்டு பெறமாட்டார், அவர் கிறிஸ்தவர், பொய் சொல்ல மாட்டார். அந்த ஆசிரியர் கிறிஸ்தவ ஆசிரியர், அந்த ஆசிரியர் தன்னுடைய பணியை சரியாக செய்வார், சரியான நேரத்திற்கு வருவார், சரியாக தன்னுடைய பணியை நிறைவேற்றுவார். இந்த பள்ளிக்கூடம் ஒரு மிஷன் பள்ளிக்கூடம், கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்திலே சரியாக அனைத்தையும் அவர்கள் செயல்படுத்துவார்கள். இவைகளெல்லாம் கிறிஸ்தவம் என்ற பெயரிலே மதிப்பீடுகளை, விழுமியங்களை இந்த சமூகத்திற்கு நாம் கற்றுக் கொடுத்தவைகள். அந்த மதிப்பீடுகள், விழுமியங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே தக்க வைக்கப்பட்டிருக்கின்றதா? Do we still have those good names என்று சொல்லி நாம் தற்பரிசோதனை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். பல்சமய சூழ்நிலையில் கிறிஸ்துவை அறிவிப்பது என்பது அது ஒரு அணுகுமுறை. ஆனால் அதை காட்டிலும் மிக பெரியது என்னவென்றால் இந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது. அழகான ஒரு பாடல் நம்முடைய புத்தகத்தில் இருக்கு. இயேசுவை காட்டுங்களே, பேச்சில் அல்ல, செயலில் அல்ல, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. இயேசுவை வாழ்வோராய் காட்டும்படியாக அழைக்கப்படும். அதுதான் உள்ளிருந்து கரைந்து சான்று பகருகின்ற ஒரு அனுபவம், a dissolving presence. நம்முடைய சமூகத்திலே நம்மை நாம் கரைத்து நம்முடைய தன்மைகளை, விழுமியங்களை, மதிப்பீடுகளை இந்த சமூகம் தனக்குத்தானே ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, we are called to make a dialogical presence. உரையாடலின் சான்றுக்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பல்சமய உரையாடல் என்பது கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக உலகளாவிய கிறிஸ்தவ நற்செய்தி அருட்பணி இயக்கத்தின் ஒரு முக்கியமான அணுகுமுறையாக கொள்ளப்பட்டிருக்கின்றது. It's a very important strategy of mission, a worldwide mission, the dialogue. உலக கிறிஸ்தவ மாமன்றம் என்று சொல்லப்படுகின்ற வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் பல்சமய உரையாடலுக்கென்று ஒரு தனித்துறையே கடந்த பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போய் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வெப்சைட்டில் டயலாக் என்று போட்டீர்கள் என்று சொன்னால் பல கட்டுரைகள் அது சார்ந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். உரையாடல், பல்சமய உரையாடல் என்பது மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை. பல்சமய சூழ்நிலையிலே கிறிஸ்தவ சான்று நெறியை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம்.
உரையாடல் என்றால் என்ன? உரையாடல் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். உரையாடல் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய நம்பிக்கையை மற்றவர் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படுவதும் போராடுவதும் அல்ல உரையாடல் என்பது. உரையாடல் என்பது இருவரும் ஒருவரையொருவர் முழுமையாக அறிந்து கொள்ள முற்படுவது. எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் இருந்தார், இப்பொழுதும் இருக்கின்றார். அவர் அருள்திரு இஸ்ரேல் சேவனாக அவர் எழுதின பாடல்கள் பல நம்முடைய புத்தெழுச்சி பாடல்களில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குமரி பேராயத்தின் ஆயர் அவர்கள். அவர் சொல்வார், a concrete commitment and critical openness. என்னுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து கொண்டு பிற சமயத்தை திறந்த மனதோடு கூட விமர்சன பார்வையோடு கூட அறிந்து கொள்ள முற்படுகின்றது. பிறரை நான் குறை சொல்வதற்கு எப்பொழுது எனக்கு தகுதி இருக்கும் என்று சொன்னால், அவரை பற்றி முற்றிலும் அறிந்தால் ஒழிய பிறரை குறை சொல்வதற்கும் அவரை விட நான் யோக்கியன் என்று சொல்வதற்கும் தகுதி இருக்கும். அப்படிதானே? unless you know everything about the other person, or unless you know everything about the other's faith, you cannot criticize or claim that yours is superior. நம்முடையது மேன்மையானது என்று எப்பொழுது நாம் சொல்ல முடியும் என்றால், பிறருடைய நம்பிக்கையையும் அதை முழுமையாக அறிந்து கொண்டால் ஒழிய அதை காட்டிலும் என்று சிறப்பானது என்று சொல்ல முடியாது. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உரையாடல் என்பது, சமய உரையாடல் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. மார்க்கெட்டிங் லாங்குவேஜில் சொல்லணுன்னாக்கா, நம்முடைய காம்படிட்டருடைய ப்ராடக்ட்டு பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ப்ராடக்டை விட என் ப்ராடக்ட்டு எவ்வளவு சிறப்பானது என்று சொல்லி என்னால் மார்க்கெட்டில் விற்க முடியும், சந்தையிலே நான் விற்க முடியும். அப்படி என்றால் என்னுடைய நம்பிக்கை சிறந்த நம்பிக்கை என்று சொல்ல வேண்டும் என்றால், பிறருடைய நம்பிக்கையை குறித்து நான் அறிந்திருந்தால் ஒழிய அதை சொல்வதற்கான ஒரு அருகதையும் தகுதியும் எனக்கு கிடையாது. எனவே என்னுடைய நம்பிக்கையை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய நம்பிக்கையையும் கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்புக்கு என்னை நான் உட்படுத்தாதவரை என்னுடைய நம்பிக்கையை மற்றவரிடத்திலே சொல்வதற்கு எனக்கு உரிமையே கிடையாது. பவுலின் இந்த நிகழ்ச்சி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16 முதல் வருகின்ற பகுதி, அத்தனை பட்டணத்தில் பவுலடிகளார் எப்படி ஒரு சமய உரையாடலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார். அவருடைய ஒரே நோக்கம் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த நோக்கத்தோடு கூட செல்லுகின்ற பவுலடிகளார் அங்கே பல்சமய சூழலை பார்க்கின்றார். பல கடவுளர்களுக்கென்று கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த நகரம் சமய நம்பிக்கையில் அதிகமாக பிழைத்திருக்கின்ற ஒரு நகரம். அவர்களுக்கு ஒரு ஆசை, எல்லா கடவுளுக்கும் நாம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும், எல்லாருக்குமே நம்ம கோயில் கட்டியிருக்கணும். அதனுடைய விளைவு என்னன்னாக்கா, ஒருவேளை ஒரு கடவுள் இருந்து அந்த கடவுள் நமக்கு தெரியாமல் போய் அந்த கடவுளை நம்ம விட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அறியப்படாத கடவுளுக்கென்றும் ஒரு கோவிலை கட்டி வைத்து வழிபாடுகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள். அது மாத்திரமல்ல, பல சமய நம்பிக்கை மாத்திரமல்ல, நம்பிக்கை சார்ந்த மெய்யியலால் நிறைந்திருக்கின்ற ஒரு சமூகம். சொல்லப்படுகிற எபிக்கூரர்கள், ஸ்தோயிக்கர்கள் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய நாட்களில் இருந்த முன்னணி மெய்யியல் வல்லுநர்கள், பிலசாபிக்கல் ஸ்காலர்ஸ், அவர்களும் அங்கே அதிகமாக இருந்த ஒரு சமூகமாக, ஒரு பன்மை சமூகமாக இருந்த ஒரு நகரம் அத்தனை பட்டணம். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே பவுல் எப்படி தன்னுடைய நம்பிக்கையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். இந்த பகுதியை அதிகமாக வசனம் வசனமாக நாம் விளக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், நமக்கு நேரமில்லை. ஒரு சிலவற்றை மாத்திரம் நான் சொல்லி கடன் செல்லுகின்றேன். இதில் 3 நிகழ்வுகள் காணப்படுகிறது. ஒன்று, பல்சமய உரையாடலிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் அணுகுமுறை, பிறருடைய நம்பிக்கையை நாம் அங்கீகரிக்க வேண்டும். பவுல் சொல்லுகின்றார், 22ஆம் வசனம் நான் வாசிக்கின்றேன். அரியப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது. பவுல் பேசுகிறார். இப்போ, ஏதேன்சு நகர மக்களே,
நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கின்றேன். அக்னாலெட்ஜ் that they have faith in God. அடிப்படையில் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய நம்பிக்கையை அங்கீகரிக்கின்ற மனப்பான்மை முதல் அணுகுமுறை. அந்த நம்பிக்கை இருக்கின்றதுனால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை செயல்களிலே தங்களை அவற்றை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கை தவறா சரியா அந்த தீர்ப்பு அடுத்தது. ஆனால் அடிப்படையில் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். we need to acknowledge that belief. இதுதான் ஓப்பன்னஸ் என்று சொல்வார்கள். திறந்த மனதோடு கூட பிறரை அங்கீகரிப்பது, பிறரை பார்க்கின்ற ஒரு பார்வை பல்சமய உரையாடலில் மிக முக்கியமானது. இரண்டாவது பவுலின் அணுகுமுறை 23ஆம் வசனம். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்திற்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இதற்கு நாம் எப்படி சொல்லுவோம்னாக்கா ஃப்ரம் நோன் டு தி அன்னோன். அவர்கள் ஏற்கனவே ஒன்றை அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அவருடைய நம்பிக்கையிலே ஒன்று இருக்கின்றது. அதை ஒரு தளமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அறியாமல் ஒன்றை விசுவாசிக்கின்றீர்களே, அந்த அறியாத ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்காக நான் உங்களிடத்திலே வந்திருக்கின்றேன். ஃப்ரம் நோன் டு தி அன்னோன். இது எப்போ நடக்கும்? உரையாடல் நடக்கும் பொழுதுதான், பிற சமய நண்பர்களோடு கூட நாம் உரையாடும் பொழுதுதான் அவருடைய நம்பிக்கையை அறிந்து கொண்டு அவர்கள் எதை நம்புகின்றார்களோ அதிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கின்றது. அப்படி என்றால் பல்சமய உரையாடலிலே, நற்செய்தி பணியிலே பல்சமய உரையாடல் என்பது இன்றியமையாததாக இருக்கும் என்று சொன்னால், அந்த பல்சமய உரையாடலில் பிற சமயத்தை, நம்முடைய சமயத்தை அறிந்து கொள்வதற்கு அறிவிப்பதற்கு முன்னதாக பிற சமயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம், நெசசிட்டி நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி பவுல் இந்த அணுகுமுறையின் நிலையிலே ஆண்டவராகிய இயேசுவின் வாழ்வு பணிகள், அவருடைய மீட்பு பணிகள், இவற்றையெல்லாம் 24ஆம் வசனம் முதற்கொண்டு அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். அதில் நான் என்னென்னலாம் சொன்னார்ன்றது இப்போ நாம் ஸ்கிப் பண்ணுறோம், வேறு சமயத்தில் அதை சிந்திக்கலாம். 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 24லிருந்து 32 வரைக்கும் அவருடைய செய்தி அடங்கி இருக்கின்றது. வாட் வில் பி த இம்பேக்ட் ஆஃப் டயலாக்? ரைட்டு, அறிவிச்சிட்டாரு. அறிவித்த உடனே எல்லாரும் பவுலை பின்பற்றி வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது, எதிர்பார்க்கல. 3 விதமான கான்சிக்வன்சஸ் நடைபெறுகின்றது. ஒன்று, பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ். 32ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். The first response was mockery. அவரை கிண்டல் பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. அதை பற்றி கவலைப்படக்கூடாது. தன்னுடைய செய்தியை முழுமையாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறு, உரையாடலிலே தவறு. வாக்கரி நடக்கும், கிண்டல் செய்வாங்க, பரியாசம் பண்ணுவார்கள், புறக்கணிப்பார்கள், தள்ளி விடுவார்கள், எல்லாம் நடக்கும். மனம் சோர்ந்து விடக்கூடாது. இரண்டாவது அனுபவம் 32ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். சம் ப்ரிஃபர்ட் டிஸ்கஷன். அறிவுபூர்வமாக, ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் பேசுறது, இந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, இந்த ஃபிலாசபி நல்லா இருக்கு, இதை குறித்து நாம் பேசுவோம். ஏன்னாக்கா இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் மெய்யியல் சித்தாந்தவாதிகள், மெய்யியல் அறிஞர்கள், ஃபிலசாபிக்கல் ஸ்காலர்ஸ். அவர்கள் இதை குறித்து மேன்மேலும் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். நாம் இதை குறித்து மேலும் விவாதிக்கலாம் என்று சொல்லி பவுலிடத்திலே ஒரு உரையாடலை தொடர விரும்புகின்றார்கள். இதுவும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை. மூன்றாவது ஒரு கேட்டகரி 34ஆம் வசனத்திலே, சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். Some will follow, some will accept. உரையாடலின் கடைசி நிலை இதுதான். அன்பிற்குரிய நண்பர்களே, இறை மக்களே, பல்சமய சூழ்நிலையில் பிற சமயத்தை புரிந்து கொள்ள
இந்த பல்சமய உரையாடல் என்பது நமக்கு பெரிதும் துணை புரிகின்றது. நற்செய்தி பணியிலே, அருட்பணியிலே இது மிக மிக முக்கியமான ஒரு அணுகுமுறையாக கருதப்படுகின்றது. மூன்றாவது ஒரு அணுகுமுறை மிக முக்கியமானது. கிறிஸ்தவ அருட்தொண்டின் வரலாற்றில் இந்த அணுகுமுறை தான் கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. அது சேவையின் வழி சான்று, டயக்கோனியல் பிரசன்ஸ். டயக்கோனியா என்று சொன்னால் சேவை, டயக்கோனியல் பிரசன்ஸ். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியாக கொடுக்கப்பட்ட பகுதி ஒருவேளை இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்படவில்லை. வீடுகளிலே இந்த பகுதியை வாசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19ஆம் வசனம் வரை இருக்கின்ற ஒரு அருமையான பகுதி. சிரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் தன் தொழுநோய் நீங்க சுகம் பெற்றது. இந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். சிரியா நாட்டு மக்கள் கொள்ளையிட சென்ற பொழுது, இஸ்ரேல் நாட்டிலிருந்து பல பொருட்களை கொள்ளையிட்டு வந்த பொழுது அங்கிருந்த மக்களையும் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அதிலிருந்து ஒரு சிறுமி கொள்ளையிடப்பட்டு அழைத்து கொண்டு சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறுமி நாகமானுடைய வீட்டிலே பணிப்பெண்ணாக இருக்கின்றாள். தன்னுடைய சிறையிருப்பிலே இருக்கின்ற இந்த பெண் தன்னுடைய தலைவன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்திருக்கின்ற அவள், இவன் நம்மளை சிறைபிடித்து தானே கொண்டு வந்தான், நம்மளை கஷ்டப்படுத்தி தானே கொண்டு வந்தான், நம்மளை நாட்டிலிருந்து நம்முடைய இனத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலிருந்து பிரித்து கொண்டு வந்தவன் ஆயிற்றே என்று சொல்லி அவனிடத்திலே பாராமுகமும் எதிர்ப்பு உணர்வும் காட்டாமல் தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவனுக்கு சேவை செய்ய முற்படுகின்றாள். என்னுடைய நாட்டிலே ஒரு கடவுளுடைய மனிதன் இருக்கின்றார், ஒரு இறைவாக்கினர் இருக்கின்றார், அவரிடத்தில் செல்வார் என்று சொன்னால் என் தலைவனுடைய சுகவீனத்தை அவர் சுகப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு கூட அவனுடைய வாழ்வின் மறுமலர்ச்சிக்காக தன்னுடைய சேவையை முன்னிறுத்துகின்ற ஒரு இளம் சிறு பெண்ணாக அவள் காட்சியளிக்கின்றார். கிறிஸ்தவ அருட்பணியின் மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த சேவை திருப்பணி, த டயக்கோனல் மிஷன் ஆஃப் தி கிறிஸ்டியன் மிஷன். நீங்கள் எந்த ஒரு அருட்பணி இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும், அருட்பணியின் வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும், சபைகளை ஸ்தாபிப்பதற்கு முன்பதாக, நற்செய்தியை அறிவிப்பதற்கு முன்பதாக அருட்பணியாளர்கள் தாங்கள் சென்ற இடங்களிலே அடிப்படை மக்களுடைய வாழ்க்கையின் தேவையை சந்திப்பதற்கான முயற்சியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அது கல்வி பணியாக, மருத்துவ பணியாக, சேவை பணியாக, ஏதோ ஒரு விதத்திலே அந்த சமூக மாற்றத்திற்கான மறுமலர்ச்சிக்கான சேவையிலே தங்களை அவர்கள் இணைத்து கொண்டதன் மூலமாக கிறிஸ்தவ சான்று நெறியை அவர்கள் முன்னெடுத்து சென்றதை நாம் வரலாற்றிலே உணர்ந்திருக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, ஒரு எதிர்மறையான சூழ்நிலையிலே, நான் சொன்னேன் அல்லவா, சமய அடிப்படைவாதம் புறையோடுகின்ற இந்த காலகட்டங்களில் அருட்பணி என்பது நமக்கு முன் இருக்கின்ற மிகப்பெரிய அறைகூவல். பல்சமய சூழ்நிலையிலே இந்த அருட்பணியை நாம் முன்னெடுத்து செல்வது என்பது மிகப்பெரிய அறைகூவல். இதற்கு நாம் அர்ப்பணிப்புடனும் ஞானத்துடனும் அறிவோடும் இறை அருளோடும் இறை உறவோடும் நாம் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டியது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. 3 அணுகுமுறைகளை பகிர்ந்து கொண்டேன். நம்முடைய மதிப்பீடுகளை இந்த சமூகத்திலே கரைத்து கொள்ளுகின்ற டிசால்விங் பிரசன்ஸ், உள்ளிருந்து கரையும் சான்று, டயலாஜிக்கல் பிரசன்ஸ், உரையாடலின் வழியாக பிற சமய நண்பர்களோடு கூட நம்முடைய சான்றை நிலைநிறுத்துவது, டயக்கோனியல் பிரசன்ஸ், சேவையின் வழியாக கிறிஸ்தவ சாட்சியை, சான்று நெறியை நாம் வாழ்ந்து காட்டுவது. இப்படிப்பட்ட ஒரு வலிமை மிக்க அருட்பணிக்கு அணுகுமுறைகளை இந்த பல்சமய சூழ்நிலையிலே திருச்சபையாக, தனிநபர் விசுவாசிகளாக நாம் செயல்படுத்த தூய ஆவியானவரை நாம் நாடுவோம். ஆண்டவர் தாமே அதற்கு தேவையான அருளையும் ஆசியையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். மெய்யாகவே கடவுளின் பரிசுத்த வசனத்தை கேட்டோம், அருளுரை கேட்டோம். கேட்ட நாம் நமது பட்டுரையை அறிக்கை செய்வோம்.
அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உட்படுத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோழ்ந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமுடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுள்ள ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபைக்குரிய அறிவிப்புகள் அறிவிக்க கேட்போம். அறிவிப்புகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காணொளி மூலம் ஆராதனையில் கலந்து கொள்ளும் அனைத்து சபையாருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை 11 மணிக்கு இணையதளத்தின் வழியாக ஞாயிறு பள்ளியின் ஜெனரல் செஷன் நடைபெறும். மாலை 4 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது ஆலயத்தில் சென்ற கல்வி ஆண்டில் 10வது மற்றும் 12வது வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடத்தை பெற்ற மாணவ மாணவியருக்கு மெரிட் பிரைஸ் வழங்கப்படும் மற்றும் 60 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஆலயத்திலிருந்து பரிசு வழங்கப்படும். இதற்கான விண்ணப்ப படிவத்தை ஆலயத்தில் பெற்று விண்ணப்ப படிவத்துடன் மதிப்பெண்கள் பட்டியலின் நகலையும் இணைத்து ஆலய அலுவலகத்தில் சேர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் பெற கடைசி நாள் 31/8/2020. 2020ஆம் ஆண்டிற்கான பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி உதவித்தொகை வேண்டுவோர் அதற்கான விண்ணப்பங்களை ஆலய அலுவலகத்தில் பெற்று பூர்த்தி செய்து கேட்கப்பட்டுள்ள படிவங்களை இணைத்து நாளை, அதாவது 31/8/2020க்குள் ஆலய அலுவலகத்தில் சேர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா கவர், சுய வெறுப்பு உண்டியல் மற்றும் பொதுவான காணிக்கை கொடுப்பவர்கள் ஆலய அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கொடுக்கலாம் மற்றும் சந்தா கவர் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் மாதம் சந்தா நிலுவை உள்ளவர்கள் உடனடியாக செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் நேரில் வர இயலாதவர்கள் மணி ஆர்டர் மூலமாக அல்லது காசோலைகளை தபால் வழியிலோ செலுத்தலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் விடுதிகள் வாரியத்தின் மூலம் 2020-2021 ஆண்டிற்கான விடுதி மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நமது சிஎஸ்ஐ தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவ மாணவியர் மட்டுமே விடுதி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விண்ணப்பிக்க விரும்புவோர் ஆயரை அணுகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகையை பார்க்கவும். தொலைபேசி, அலைபேசி எண்கள் மற்றும் வீட்டு விலாசம் ஏதேனும் மாற்றம் இருப்பின் சந்தாதார் ஆலய அலுவலகத்தில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆலய அறுப்பின் பண்டிகை மற்றும் இதர நாட்களில் ஏலம் எடுத்து இன்னும் நிலுவை வைத்திருப்பவர்கள் சீக்கிரமாக நிலுவையை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிக் விசிட் மற்றும் இதர காரணங்களுக்காக ஆயர் தங்கள் இல்லங்களை சந்திக்க விரும்புவோர் ஆயரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆயர் அவர்களின் தொலைபேசி எண் 9432871330. 18/8/2020 முதல் 24/8/2020 வரை பெறப்பட்ட காணிக்கை 1,16,130 ரூபாய்கள். 1,16,130. மரண அறிக்கை. சபையார் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது சபையை சேர்ந்த KK நகரில் வசித்து வந்த திரு பிரைட்சர் சுந்தர், வயது 53, அவர்கள் 23/8/2020 ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து மறுநாள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். தங்களுக்கு அருமையானவரை எழுந்து நிற்கும் குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிப்போம். 1 நிமிட அமைதிக்கு பிறகு போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். நானே உயிர்ப்பும் வாழ்வுமாயிருக்கிறேன் என்று
வாக்களித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவர் வழியாக எங்களுக்கு உயிர்த்தெழுதலின் நன்னம்பிக்கையையும் நிலை வாழ்வுக்கான வாக்குறுதியையும் அருளிச் செய்த எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, எங்களை திக்கற்றவர்களாக விடாமல் தேற்றவாளனாக உடனிருந்து எங்களை அனுதினமும் ஆற்றி தேற்றுகின்ற தூய ஆவியானவரே, உடைய திரியேக நாமத்தை நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம். எதிர்பாராத சூழ்நிலையில் இவ்வுலக வாழ்வின் நிறைவை கண்டு மரணத்தை தழுவிய அருமையான சகோதரர் பிரைட்சர் சுந்தர் அவர்களுக்காக நம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய வாழ்வுக்காக, சாட்சிக்காக, சேவைக்காக, பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் குறிப்பாக உம்முடைய அன்பை பிறருக்கு எடுத்து செல்லுகின்ற ஒப்படைப்பிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரே வாழ்ந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கொரோனா தொற்றின் பாதிப்பினாலே எதிர்பாராத மரணத்தை தழுவிய அடியாருடைய இழப்பின் மத்தியில் துக்கமும் துயரமும் அடைந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு, குறிப்பாக அவருடைய மனைவி, பிள்ளைகள், தாயார் மற்றும் உடன் பிறந்தோர் யாவருக்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலையும் அமைதியையும் தந்தருளி உலகம் தரக்கூடாத சமாதானத்தின் அனுபவத்தை அவர்களுக்கு நீர் தந்தருள வேண்டும் ஆட்சேபிக்கின்றோம். உடைய அரசிலே தங்களை இணைத்து கொண்டு நாங்களும் எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட நாட்களில் வருவோம் என்கின்ற நம்பிக்கையோடு கூட, உயிர்த்தெழுதலின் நன்னம்பிக்கையோடு கூட இந்த உலகத்திலே தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நிற்கிருவை செய்வீராக. தொடர்ந்து உடைய கருத்திலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருள்நாதர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருநாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு: பர்த்டேஸ் 30th August Mr. S. Nobel Rajaselvan, Mrs. S. Esther Rani, Mrs. S. Emily Vigila Rupavati, Miss R. Jessica, Master N. Jaran Pandian, Mr. R. Sagaria Vensi. 31st August Mrs. Rebecca Theophilus, Mrs. Marlon Anita, Miss J. Anita, Mr. B. Mackenzie Lionel Joseph, Mrs. S. G. Rohini. 1st September Mrs. J. Rita, Mrs. R. Arulmozhi Vedaselva, Mr. R. Bernard Rajkumar, Mrs. I. Hepsi. 2nd September Miss S. S. Swarnalatha, Mr. V. James Anthony, Mrs. S. Daisy Pushpam, Mr. D. Lasser, Mr. R. Paul Robinson, Miss M. Leslie Sylvia, Baby R. Michelle, Master Stephen Lazarus Joseph. 3rd September Mrs. Sasikala Kanikaraj, Mr. N. Jayakumar, Mr. I. Andrews Solomon, Mr. V. Jayapal. 4th September Mrs. M. Esther, Mrs. Daisy Paulraj, Mrs. S. Kamalamani. 5th September Miss Amita Daniel, Mrs. J. Joyce Ratnabai, Mrs. N. J. Shirani Samuel, Mr. A. Andrew Robin Selvakumar, Miss A. K. Johanna Steffi, Baby L. Ria Catherine, Mrs. Mary Kamala. திருமண நாட்களை அனுசரிப்பவர்கள் பெயர்கள் பின்வருமாறு: 30th August Pramila Austin and Mr. T. Austin, Mrs. M. Jaya and Mr. S. Moses Jebasing. 31st August Mrs. B. Jebakani and Mr. N. Bakyaraj, Mrs. P. Mercy and Mr. R. Philip. 1st September Mrs. P. Jansi and Mr. D. Pasupati Diraviraj, Mrs. J. Beulah and Mr. T. Jayakumar. 2nd September Dr. Mrs. Geeta Prasad and Dr. J. D. Prasad Victor. 3rd September Mrs. S. Thangapushpam and Mr. D. Samuel, Mrs. E. Sylvia and Mr. V. Emmanuel, Mrs. R. Ananda Mary and Mr. G. Rajanayagam, Mrs. K. Saroja Samuel and Mr. M. Kingsley Samuel. 4th September Mrs. K. Nithya and Mr. N. Raj Mohan.
Mrs. V. Vinolia Sweetie and Mr. P. Vinod. 5th September, Mrs. Sivakami and Mr. R. Rajamaslamani. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்புகள். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம், வெற்றிச்சிலுவை ஆலயம் நமது சபையை சேர்ந்தவரும் திரு எஸ் மணிராஜ் மற்றும் திருமதி எம் நர்மதா இவர்களின் குமாரத்தியுமாகிய செல்வி எம் ஆலிஸ் சோஃபியா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ஆலந்தூர் குருசேகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்தவரும் திரு டி அன்னபாண்டியன் மற்றும் திருமதி ஏ அன்னபுஷ்பம் இவர்களின் குமாரனுமாகிய செல்வன் ஏ பார்த்திபா ஜப சாமியுல் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கான முதலாம் அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அசோக் நகர் குருசேகரம், வெற்றிச்சிலுவை ஆலயம் நமது சபையை சேர்ந்தவரும் திரு எஸ் சாயர் ஜபகுமார் மற்றும் திருமதி எஸ் ஜெனிஃபர் ஜபகுமாரி இவர்களின் குமாரத்தியுமாகிய செல்வி எஸ் ஏஞ்சல் பாக்கியவதி என்பவரும், தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி பேராயம், மிலிட்டரி லைன்ஸ் குருசேகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்தவரும் திரு ஜி ஜேசு மைக்கேல் மற்றும் திருமதி ஹெச் மஞ்சுளா ராஜம் இவர்களின் குமாரனுமாகிய செல்வன் ஜே மில்டன் செல்வசேகர் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கான முதலாம் அறிவிப்பு. இவர்கள் இத்தூய நிலையில் ஒன்றாக இணையக்கூடாத நியாயமான காரணம், தடை ஏதேனும் இருப்பின் அதை எழுத்து மூலமாக இந்த சபையின் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். திருமணத்தில் இணைக்கப்பட நாடுகின்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருமணமாகிய ஈவினை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை தம்முடைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து தூய்மைப்படுத்துகிறவரே, உம்முடைய அருளையும் ஆசியையும் உம்முடைய திருமந்தையின் மேல் பொழிந்தருளி இருக்கின்றீர். குறிப்பாக குடும்பம் என்கின்ற தூய நியமனத்திற்குள்ளாக மனுக்குலத்தை உறுதிப்படுத்தி உம்முடைய அருளை, உம்முடைய கொடைகளை குடும்பத்தின் வழியாக அனுபவிக்க நீர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த தூய நிலையில் தங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஆயத்தப்படுகின்ற இந்த அருமையான பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவரீர் தாமே உம்முடைய அருட்கரம் அவர்கள் மேல் அமர பண்ணி உமக்கு மகிமையான சான்று நிறைந்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்படைக்கின்ற இல்லற வாழ்க்கையை அவர்கள் கட்டி எழுப்ப நீர் கிருபை செய்வீராக. கானாவூர் திருமணத்திலே பிரசன்னராயிருந்த ஆண்டவர் தாமே இந்த திருமண விழாக்களிலும் அவர்கள் தொடர்ந்து அமைக்கவிருக்கின்ற இல்லற வாழ்க்கையிலும் தம்முடைய நிறைவான பிரசன்னத்தை அருளி செய்து குறைவுகளை அகற்றி உம்முடைய மகிமையை அவர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் உண்மையிலே ஆழமாக வேரூன்றி நம்பிக்கையிலே உறப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த நன்மைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல கடவுளே, ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள தூய கடவுளே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இன்றைய நாளிலே காணொலி வழியாக வழிபாட்டிலே பங்கேற்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இன்னும் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழக்கவில்லை. ஏனென்றால் இந்த நம்பிக்கையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் உணர்கிறோம். இன்னும் தொடர்ந்து இருக்கின்ற அசாதாரண சூழலை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய உதவியை தாரும், உம்முடைய ஒத்தாசையை தாரும். விரைவிலே இந்த அபாயகரமான சூழல் மாறவும் நாங்கள் அனைவரும் முகமுகமாக ஒருவரை சந்தித்து வழிபாட்டிலே பங்கேற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டை காணொலி வழியாக பங்கு பெற்ற அனைவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். திருச்சபையின் குடும்பங்களை தேவரீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபையுடன் இருந்து குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு உடைய சுகத்தை தந்து
நீர் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தனியாக பிஸ்னஸில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய கடைகளை நல்ல முறையிலே நடத்துவதற்கு, குறிப்பாக பாதுகாப்பாக நடத்துவதற்கு உடைய உதவியை தந்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேராசிரியர்கள், ஆசிரியர்களாக இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். காணொலி வழியாக பாடங்களை பிள்ளைகளுக்கு நடத்தும் பொழுது எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாகாதபடி நல்ல முறையிலே தங்களுடைய பணிகளை வீட்டிலிருந்து செய்வதற்கு துணை புரியும். பொறியியலாளர்கள், மருத்துவர் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மக்கள், நர்சஸ் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையை தந்து பணியிடத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டு பணி செய்வார்கள் என்றால் அங்கு தங்களுடைய பணியை சிறப்பாக செய்யவும், வீட்டிலிருந்து அவர்கள் பணி செய்வார்கள் என்றால் வீட்டிலே நல்ல முறையிலே பணி செய்வதற்கான அனைத்து சூழலையும் நீர் உருவாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள், அறுவை சிகிச்சை செய்திருக்கிறவர்கள், சுகர், பிபி, இன்னும் ஹார்ட் ப்ராப்ளம் இவற்றிலே மாத்திரை மருந்துகளை உட்கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்ணுகின்ற மாத்திரையிலே உம்முடைய கிருபை உடனிருந்து தொடர்ந்து நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள துணை புரியும். இப்படிப்பட்ட சூழலிலே மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற நிலையிலே எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதபடி உம்முடைய கிருபையை தந்தரலும். வெளிநாட்டுகளிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளிலே இருக்கின்ற பிள்ளைகள் பாதுகாப்போடு இருப்பதற்கு துணை புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை, மற்றவர்களை வந்து காண இயலவில்லையே என்ற சூழல் இருந்தாலும் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராக இருக்கின்ற நீர்தாமே தூரத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், உறவினர்கள் நல்ல முறையிலே பாதுகாப்போடு வாழ்வதற்கு உம்முடைய அருளையும் ஆசியும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்களுடைய திருச்சபையின் திருப்பணிகள் அனைத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். திருச்சபையின் செயலர், பொருளர் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கமிட்டி உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைப்பணியிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற பாடகர் குழுவினர், ஆர்கனிஸ்ட், இன்னும் லே ப்ரீச்சர்ஸ் இருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கப்பேரஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஃபயர் மாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலய பணியாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை அனைவரோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காணொலி வழியாக நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டை நல்ல முறையிலே ஒளிப்பதிவு செய்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையை அவர்களுக்கும் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற அனைத்து சூழலும் மாறத்தக்கதாக நீர் உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திடீரென்று பல்வேறு அபாயகரமான செய்திகளை நாங்கள் ஊடகத்தின் வழியாக நாங்கள் கேட்கிறோம். ஆங்காங்கே பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்ற, மழையினாலே, வெள்ளத்தினாலே ஏற்படுகின்ற விபத்துகளிலிருந்து மக்களை நீர் பாதுகாத்தரலும். போக்குவரத்தினாலே பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறதை அறிவோம். உம்முடைய கிருபையினை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண ஆண்டு விழாக்களை காணுகின்ற அடியவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் இந்த வருடம் முழுவதும் பெற்றுக்கொண்டு சுகத்தோடு பலத்தோடு வாழவும், அநேக திருமண நாட்களை, பிறந்த நாட்களை காணுவதற்கு உம்முடைய கிருபையை தந்து வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு உம்முடைய உதவியை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே பல் சமய சூழலிலே சான்று பகர்கின்ற வாழ்விலே நாங்கள் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்ட அருளுரைக்காக நாங்கள் மக்கள் நன்றி படைக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பல்வேறு மொழி, கலாச்சாரம், பண்பாடு நிறைந்த சூழலிலே நாங்கள் வாழுகிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவரை அறிந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய சமயம் உயர்ந்தது, எங்களுடைய ஆண்டவர் உயர்ந்தவர் என்றால் நல்ல வாழ்வின் வழியாக, நல்ல பழக்க வழக்கத்தின் வழியாக, மற்றவர்களோடு அன்போடு பாரபட்சமின்றி நாங்கள் நடந்து கொள்வதின் வழியாக நாங்கள் உம்மை உயர்த்தி பிடிக்க, அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை முறையின் வழியாக சான்று பகிர்கின்ற வாழ்விலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு துணை புரியும். எந்த சமயத்தையும் நாங்கள் இழிவாக கருதாமல் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சேவையின் வழியாக, உதவியின் வழியாக நாங்கள் உம்மை பின்பற்றுகின்ற மக்கள் என்பதை நாங்கள் உறுதி செய்ய நீர் துணை புரியும். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
பரமட இருக்கிறங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்செய்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைகளே. ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலை பாடல்களிலே 234வது பாமாலை, ஒழிந்ததே இப்பூவினில் எவ்வித்தியாசமாம் செழிக்கும் ஐக்கியம் கிறிஸ்துவில் சபை ஒன்றே ஒன்றாம் 234வது பாமாலை பாடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.